ஹலோ எவ்ரிவன், நான் உங்க டாக்டர் வினோதினி சுமதி ஹோமியோ கிளினிக்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஹேர் ஃபாலோட சப்சீரிஸ் 3யோட கண்டினியூட்டி தான் பாக்குறோம். ஆல்ரெடி நம்ம 2 மெடிசன் ஹோமியோபதியில பார்த்திருப்போம். இப்போ அதோட கண்டினியூட்டி தான் பாக்குறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஹோமியோபதியில நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, ஹோமியோபதியில காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கா டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இருக்கு. ஹேர் ஆயில் இருக்கு, கண்டிஷனர் இருக்கு, ஷாம்பு இருக்கு, டூத் பேஸ்ட் இருக்கு, ஃபேஸ் கிரீம் இருக்கு, பிம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு காஸ்மெட்டிக்காவும் ஹோமியோபதியில கொடுக்குறாங்க. உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்க. அது நான் தனியாவே உங்களுக்கு செப்பரேட்டாவே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்ப ஹேர் ஆயிலுக்கு வேணா நான் ஒரே ஒரு ஹேர் ஆயில் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இது ஆர்னிகா மோட்டானா ஹேர் ஆயில் சொல்லுவோம். இதை நீங்க பக்கத்துல ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல நீங்க கேட்டீங்கனாலே அவங்க கொடுப்பாங்க. இதுலயே உங்களுக்கு ஷாம்பு இருக்கு, உங்களுக்கு கண்டிஷனரும் இருக்கு. எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மெடிசன் பேஸ் தான், எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. பிளஸ் இப்ப நான் உங்களுக்கு அடுத்த மெடிசன் என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம். மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா இதை மெயினா லைக்கோபோடியம்னு சொல்லுவோம் இந்த மெடிசன் பேரை. இதை பரம்பரையா அவங்களுக்கு முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. பரம்பரையா தாத்தாக்கு இப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் மகனுக்கு இப்படி இருக்கு, பேரனுக்கு இப்படி இருக்கு, வாரிசா அந்த மாதிரி வருது அப்படின்றவங்க ஹேர் ஃபாலுக்கும் நம்ம இந்த மெடிசன் சூப்பரா கொடுத்தா நல்லா வேலை செய்யும். அவங்களுக்கு கரெக்டான டோஸ்ல கரெக்டான பொட்டன்சியில இது எல்லாமே கொடுக்கணும் மெடிசன். அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு இந்த மெடிசன் நல்லா வேலை செய்யும். டெர்மடைட்டிஸ் சொல்லுவாங்க, சொரியாசிஸ், இந்த மாதிரி கேசஸ்க்கும் இந்த மெடிசன் வேலை செய்யும். நல்லா பயங்கரமா இச்சிங், இதனால பயங்கர இச்சிங்கா இருக்கும் உங்களுக்கு. பெயின் தொந்தரவு, இவங்க எல்லாருக்குமே இந்த மெடிசன் கொடுத்தா நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி 4th மெடிசன் பார்த்தோம்னா பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் எதுக்கெல்லாம் வேலை செய்யணும், மெயினா கொத்து கொத்தா முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேசஸ்க்கும் இந்த மெடிசன் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு இல்னஸ், ஃபீவர், ட்ரோமா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப முடி கொட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றவங்களுக்கும் இந்த பாஸ்பரஸ் மெடிசன் கொடுக்கலாம். வேரோட வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, முடி மேல இருந்து கீழே வரைக்கும் வருது, அந்த மாதிரி கேசஸ்க்கும் ஒரு டென்சிட்டி இல்ல, ஒரு ஸ்ட்ரென்தன் இல்ல அப்படின்றவங்களுக்கும் இந்த பாஸ்பரஸ் நம்ம கொடுக்கலாம். 5வது மெடிசன் பார்த்தோம்னா ஆசிட் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெடிசன் எதுக்கெல்லாம் கொடுப்போம்னா, சின்ன வயசுலயே ரொம்ப இளநரை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வயசு, 15 வயசு, 20 வயசுலயே ரொம்ப இளநரை வந்துருச்சு, ரொம்ப முடியல, திக்கா இல்ல, ரொம்ப தின்னா இருக்கு, அப்படியே இளநரை வந்துருச்சு அப்படின்றவங்களுக்கு இது சூப்பரா கொடுக்கலாம். அதே மாதிரி சுகர் பேஷண்ட், டயபெட்டிக் ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கும் இந்த மெடிசன் கொடுத்தா நல்லா ஒர்க் பண்ணும். அடுத்த மெடிசன் பார்த்தோம்னா செலினியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மெடிசன் எதுக்கெல்லாம் கொடுப்போம்னா, மெயினா இந்த ஐப்ரோ, பியர்டு, ஜெனிட்டல் ஏரியா அங்கெல்லாம் ஹேர் ஃபால் ஆகும். அதே மாதிரி தலையிலயுமே ஹேர் ஃபால் ஆகும். முடியுமே ரொம்ப தின்னா இருக்கும், ஒரு திக்காவே இருக்காது, ரொம்ப பயங்கர இச்சிங்கா இருக்கும். இந்த மாதிரி கேசஸ்க்கும் நம்ம இந்த மெடிசன் செலினியம் அப்படின்ற மெடிசன் நம்ம கொடுக்கலாம். நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு இந்த மெடிசன் கொடுக்கும்போது நல்லாவே ரியாக்ட் ஆகும். சோ இது எல்லாமே ஹோமியோபதியில நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் மெடிசன் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் ஹோமியோபதியில இருக்கு. ப்ராப்பரான டோஸ்லையும் பொட்டன்சிலையும் கொடுக்கும்போது நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யும், ப்ராப்பரான கேஸ் டேக்கிங் மூலமா. சோ கண்டிப்பா ஒரு குவாலிஃபைடு ஒரு ஹோமியோபதி டாக்டரை பார்த்து நீங்க இந்த மெடிசன் எல்லாம் எடுத்துக்கங்க. தேங்க்யூ.